அனைவருக்கும் வணக்கம். கதை உலகிற்கு வரவேற்கிறோம். ஒரு காலை நேரம் சூரியன் மெதுவா கிராமத்து மக்களை எழுப்புது. அங்க ஒரு சிறிய மண் வீடு, கோழி கூவுறது, மாடு பால் கறக்கிறதுன்னு பார்க்கவே அழகா இருக்கு. அந்த வீட்டில் அம்மா விறகடுப்புல காலையிலே உணவு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா தூக்க கலக்கத்துல எழுந்து வந்த அவங்க பையன், அம்மா அம்மா இங்க வாவேன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டோட பின்புறத்துக்கு போனான். அம்மா எனக்கு 50 ரூபா கூடன்னு தயங்கி தயங்கி கேட்டுக்கிட்டே நின்னான். எதுக்குடா காசு, ஏதாச்சும் ஜிலேபி வாங்கி சாப்பிட போறியான்னு அம்மா கேட்க, மா கொடுமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சினான். சரி பையன் கேட்குறான்னு அவங்க முந்தானையில் இருந்த ரூபா நோட்டை எடுத்து அவன் கிட்ட கொடுத்தாங்க. அவன் அதை வாங்கிக்கிட்டு வீட்டில இருந்து வயல்வெளி பக்கமாக ஓடுனான். எங்கடா போறான்னு பார்த்தா சந்தையில் இருக்க பூக்கடையில் போய் நிற்கிறான். பூக்கடை பாட்டிக்கிட்ட ரூபா நோட்டை கொடுத்துட்டு பூ வாங்கினான். பாட்டி கொடுத்த மிச்ச காசை வாங்கிட்டு வரும்பொழுது ஒரு பெட்டி கடையை பார்க்குறான். என்னதான் இருந்தாலும் சின்ன பையன்ல, மிட்டாயை பார்த்ததும் வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அதனால கையில் இருந்த மிச்ச காசை கொடுத்துட்டு மிட்டாய் வாங்கிட்டான். வீட்டில் அவனோட அம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு, காசு வாங்கிட்டு எங்கே தான் போனான் இவன்னு வழியவே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சின்ன பையன் தன்னோட கையில் இருந்த பூவை மறைச்சிக்கிட்டே வந்தான். வீட்டுக்கு வந்ததும் அம்மா கண்ணை மூடேன்னு சொல்லி அவங்க தலையில் அந்த பூவை ஆசையாக வச்சு விட்டான். இதுக்கா தம்பி காசு கேட்டேன்னு அம்மா கேட்டாங்க. அதுக்கு அவன், ஆமாம் அம்மா, நீங்கள் நேற்று சந்தையில் பூக்கடையில் பூ விசாரிச்சிங்க, ஆனால் எதுக்கு வீண் செலவுன்னு உங்களுக்காக நீங்கள் வாங்கிக்கவே இல்லை. ஆனால் வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு கூட பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, ஆனால் உங்களுக்குன்னு எதுவுமே வாங்கிக்கவே இல்லை. அதனால தான் உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான். அதை கேட்ட அவனோட அம்மாவுக்கு தான் பையனுக்கு இந்த சின்ன வயசுலே எனக்காக இவ்வளோ யோசிக்கிறான்னு நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. அது சரி, பூ வாங்கின மீதி காசு எங்கடான்னு கேட்க, ஒன்றும் தெரியாத பையனாட்டம் கையில் இருந்த சாக்லேட்டை காட்டினான். அடப்பாவி, சாக்லேட் வாங்குறதுக்கு தான் என்னெல்லாம் கதை சொல்கிறான்னு அவனை செல்லமாக துரத்துனாங்க. இப்படி ஒரு 50 ரூபாயில் அம்மாவும் ஹாப்பி, பையனும் ஹாப்பி. அனைவருக்கும் வணக்கம். கதை உலகிற்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து இந்த பெல்லை அடிங்க.